நெல்லை கிண்டி விடுறாங்க. கிண்டி விடுறதுக்கு ஒரு மரம் இருக்குது, அதுபடி கிண்டி விடுறாங்க. பக்குவமாக கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் அரிசி நொறுங்காமல் இருக்கும். ரொம்ப காஞ்சிருச்சு அப்படின்னாலுமே அரிசி நொறுங்கிடும். காயாமல் இருந்துச்சுன்னா அவியல் வாடை இருக்கும். அதனால் பக்குவமாக இப்படி இது பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். கோடு போட்டு அப்படி கிண்டி விட்றாங்க, அந்த கோட்டை அழிச்சு விட்ருவாங்க. இதுதான் இந்த முறை. பாருங்கள், அப்படியே கோடு போட்டு கிண்டி விட்றாங்க, கோட்டை அப்படியே அழிச்சிருவாங்க. சொல்லுங்கள், நீங்கள் எப்படி கிண்டணும், என்ன விவரம் சொல்லிக்கிட்டே கிண்டுங்க பார்ப்போம். சொல்லிக்கிட்டே கிண்டுங்க. அடுத்து மறுபடியும் ரெட்டை குண்டு, சப்படை கண்டு காலத்தில் சப்படையாக போட்டு கிண்டணும். சரி, அதை கிண்டிட்டு அழிச்சு கிண்டணும். கோடு ஒரு கோடு போடணும், ஒரு கோடு அழிச்சு கிண்டணும். இப்போ கோடை போட்டு அழிச்சுக்கின்றீங்க. கோடை போட்டு இந்த அழிக்கணும்ல, அழிச்சுக்கின்றீங்க. இப்போ ஆமாம், அழிச்சுக்கிண்டு இது பேர். ஒரு காலத்து கோடு போடுறீங்க, ஒரு காலத்து அழிச்சு விட்றீங்க. ஆமாம், ஒரு கோடை அழிச்சுக்கிட்டே வரோம். சரி, வெளிநாட்டுக்கு அது போட்டால் காட்டமாண்ணா? ஆமாம், எல்லா நாட்டுக்கும் இது காட்டிடும். எல்லா நாட்டுக்கும் காட்டுமா? ஆமாம். சில்தூர்லாமாண்ணா? சில்தூரில் என்ன, காலையில் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் பேசினோம்ல, அந்த மாதிரி. அது மாதிரி. ஆமாம். வெயிலில் எத்தனை நாள் கிடக்கணும்? வெயிலில் செத்தாலுமையா ஒரு நாள் ஒரே நாள் காஞ்சிரும். அதுக்கப்புறம் எண்ணெயில் போடணுமா? எண்ணெய்லாம் போடணும், மூடை கட்டி வச்சுருவாங்க. ஒரே நாளில் காய்ஞ்ச உடனே எடுத்து கட்டிடலாம். இன்றைக்கி கட்டிடலாமா? அப்போ இது இன்றைக்கி கட்டிடலாமா, இன்னொரு நாள் காயணுமா? இல்லை, காய வேண்டியதில்லை. காய வேண்டியது இல்லையா? வச்சு ஒரு நேரம் கழிச்சு குளிச்சு வச்சுக்கணும். ஒரு நேரம் கழிச்சு விரிச்சு விடணும். எப்படி ராத்திரி விரிச்சு விடணுமா? இப்போ குமிச்சு வச்சுட்டு ஒரு விரிச்சு விடணுமா? ஆமாம், சாக்கு நல்ல சாக்கா போட்டு இந்த இப்படி மூடி வச்சுருக்கீங்களா, தார்பாய் போட்டு மூடி குமிச்சு மூடி வச்சிடணும். மூடி வச்சு புளிங்கிடும். புழுங்கையா அது வெயிலில் விரிச்சு விடணும். மறுபடியும் வெயிலில் விரிச்சு விடணும். மறுபடியும் வெயிலில் காயப்பட்டு இப்போ இதில் 2 கண்டு அதில் 2 கண்டு கிண்டி அள்ளிடுவாங்க. அப்படியா? ஆமாம். அப்படியே இந்த ஓரமாக செதறி கிடக்கிற நெல்லெல்லாம் ஒன்று போல் கூட்டி வச்சா தான் அந்த நெல் ரொம்ப காயாமல் அளவுக்கு அதிகமாக காயாமல் இருக்கும். ஒன்று போல் அங்கிட்டு செதறி கிடக்கிற நெல்லெல்லாம் இங்கிட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னா இந்த ஓரத்தில் உள்ள அளவுக்கு அதிகமாக காயாது. அளவுக்கு அதிகமாக காய்ஞ்சிச்சுன்னா நொறுங்கிடும். அப்படி அவங்க இது பண்ணனால இப்போ பாருங்கள், ஒன்று போல் இருக்கா, கோடு போட்ட மாதிரி கூட்டி இப்படி வரப்பு மாதிரி குமிச்சிடுறோம். குமிச்சதை மறுபடியும் ஒரு கிண்ணோன்னா நல்லா காயன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட்டி இருக்குது, பார்த்து மொத்தமாக கூட்டி இருக்குது. கூட்டினதை இப்போ மறுபடியும் கிளச்சி விட்றாங்க. ஒன்று போல் கிளச்சி விட்டால் இது இன்னும் கொஞ்சம் நல்லா காயும். கிளச்சி விட்றாங்க. இந்த மாதிரி மெத்தட்லாம் முறையெல்லாம் செய்கிறதுக்கு இப்போ ஆளே கிடையாது. இவங்க இருக்கிறாங்க, அத்தை வேணும் எனக்கு, இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிடுவோம். அடுத்து நீங்கள் இதை பார்த்து வேணுங்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள். இதுதான் முறை. இது ஒன்று சரிங்களா? இந்த நெல்லை ஏன் இப்படி குமிச்சு போடுறாங்க அப்படின்னா, இந்த நெல் குமிச்சு போடுறப்ப இந்த குமியலுக்குள்ளே இருக்கிற நெல் எல்லாம் லேசாக புழுங்கும். இந்த புழுக்கத்துக்கு அதுக்கும் மறுபடியும் எடுத்து விரிச்சு விட்றப்ப நல்லா காஞ்சி அந்த நெல் இறுக்கம் கொடுக்கும், சீக்கிரம் உடையாது. அதனால தான் இப்படி குமிச்சு போடுறாங்க. இன்னும் ஒரு காரணம் என்ன அப்படின்னா, கீழே நம்ம நெல்லை விரிச்சே விட்டுட்டனால இந்த தரை நெல்லோட ஈரத்தை கொஞ்சம் உள்வாங்கியிருக்கும். அதனால் இந்த தரையை காய விட்றாங்க. இப்படி தரையை காய விட்டுட்டு மறுபடி விரிச்சு விடும்போது அந்த நெல் நல்லா சலன்னு ஒன்று போல் காஞ்சி நமக்கு கிடைக்கும். நடுவில் உள்ள நெல் எல்லாத்தையுமே அப்படியே சுத்தமாக எடுத்துடுறாங்க. எடுத்து 2ஆக பிரிச்சிடுறாங்க. பிரிச்சுட்டு இப்போ மறுபடி ஒன்றாக்குவாங்க. தளமும் சூடாயிடணும். ஏன்னா குமிச்சு வச்சதுனால தளம் சூடு இல்லை. இந்த கஷ்டப்பட்டு வேலை பார்க்கோம். இது ரேசா கடையில் போய் வாங்கி
துட்டு இருக்குன்னு கடையில் போய் வாங்கி சாப்பிட்டு விளப்பமாக பேசுகிறாங்க. ம் ஆமாம். ரொம்ப விவசாயினால ஒரு இதாக பொருட்டாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த விவசாயத்தை மதிக்க மாட்டேங்காங்க. ஜனங்க மதிக்கல. படிப்புன்னு படிச்சுட்டு நான் படிச்சிருக்கேன், நான் இந்த வேலைக்கு எதுக்கு போவா அப்படின்னு நினைக்காங்க. எல்லா வேலையும் பார்க்கணும் படிச்சவங்க. என்ன படித்தாலும் சோத்துக்கு வழி வேணும். இந்த விவசாய வேலை பார்த்தாலே சோறு கிடைக்கும். சோறு கிடைக்கும். கப்பல் ஓட்டினாலும் எது ஓட்டினாலும் சரி விவசாய வேலை பார்க்கணும். சோத்துக்கு வேணா சோத்துக்கு விவசாயம் இருக்கணும். இது விவசாயம் இருக்கணும். இருந்தாலும் சாப்பிட முடியும். கஷ்டம் இல்லாமல் சாப்பிடலாம். ஆமாம், கஷ்டப்பட்டு உழைச்சாதே எல்லாமே எல்லாம் கிடைக்கும். ஆமாம். நம்ம இது இருக்கு, அது இருக்கு, மண்டக்கணமாக இருக்காங்க சில பேர். நல்ல சோறு சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிடணும்னு நினைக்கிறோம். ஆமாம். இது 100% இயற்கையாக நம்ம பண்ணுறோம். எந்த ஒரு கெமிக்கல் ப்ராசஸோ மெக்கானிக்கல் ப்ராசஸோ இல்லை. அதனால் முற்றிலும் 100% இயற்கையாக பாரம்பரிய முறையில் நம்ம செய்கிற தூய மல்லி சம்பா நெல். இது தூய மல்லி சம்பா அரிசி. இது போல் வேணுங்கிறவங்க நம்மளை அணுகலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம எல்லாத்தையும் இது பண்ணுறோம். இயற்கை அப்படின்னா எல்லாமே இயற்கையாக போயிடணும் அப்படிங்கிறதுல இருக்கும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலோ மெக்கானிக்கலோ இல்லை கெமிக்கல் ப்ராசஸிங்கோ இல்லாமல் முழுமையாக இயற்கை அப்படின்னு போயிட்டால் இயற்கையாக இருக்கணும். 100% இயற்கையை கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணும். அந்த பிரித்து விட்டதை இப்போ கொஞ்சம் சூடு ஏறினோடனே அழித்து இப்போ மறுபடியும் காய விட்றாங்க. எல்லாத்தையும் விவசாயம் பூரா கூட்டிட்டு போறாங்க. இது எப்படி விவசாயத்தை பார்ப்பாங்க? திங்கிறது கூட ராக்கி அடிக்க போறாங்க. இந்த விவசாயிகளை பார்த்தா தான் கஷ்டம் இல்லாம சாப்பிடலாம். ஆமா, விவசாயியை கூட்டிகிட்டே போறதுன்னா அப்புறம் எதனால படிக்க முடியாது. விவசாயியை கூட்டிட்டாங்க. படிக்க போறதுன்னு இவ்வளோ படித்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்கள் இவ்வளோ படித்து ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு ரொம்ப எளிமையாக, அதாவது குறைந்த விலையில் கிடைக்கிறதுக்கு யாரும் இன்னும் முயற்சி பண்ணலை. எல்லாம் படிச்சிட்டோம், ஆனால் ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு குறைந்த விலையில் கிடைக்கல, சாமானியனுக்கு கிடைக்கல. அப்போ நம்ம படித்து என்ன செய்ய அப்படிங்கிறதா இவங்களோட இப்போ கேள்வி. ஸோ கற்றதனால் பயனேன். குடும்பக்கட்டு பண்ணி அந்த 2 கிலோ போதும்னு கற்றுச்சாங்கல்ல. ஆமாம், அதோட போச்சு. அதோட விவசாயம் அழிஞ்சிருச்சு. ஆமாம். நம்ம விவசாயத்தை எப்படி அழிக்கிறாங்கன்னு புரியுதா? அவங்க சொல்கிறதா மக்கள் தொகை கட்டுப்பாடுங்கிறது ஒரு போலி பிம்பம் தான். ஆமாம். நம்ம விவசாயத்தை அழிக்கிறதுக்கு அது ஒரு இது காரணம். ஆமாம், சரியாக சொல்கிறீங்க. கவர்மெண்ட்டுக்காரன் தான் கெடுக்கிறேன். ஆமாம். இந்த டாக்டர் பொம்பளையும் கெடுத்து விடுதாளுங்க, எல்லாத்தையும் கெடுத்து விடுதாளுங்க. பூரா நான் எல்லாத்தையும் குடும்பக்கட்ட ஆக்குதுன்னு 1-2 பற்றி கெடுத்து விட்டாங்க. அதோட நம்ம வெள்ளாமல் போச்சு. ஆள் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. சரி, இப்போ கைட்டு கிண்டுறாங்க. ஆமாம், இந்த மாதிரி கிண்டி விட்டாங்கன்னா நாளை காலையில் வரைக்கும் கிண்ட வேண்டியதில்லை. அந்தளவுக்கு நல்லா ஒன்று போல் கைட்டு கிண்டி விட்டுருந்தாங்க. நல்லா கிண்டி விடுறதுல இவ்வளோ முறைகள் இருக்குது. இப்படி குவியலாக கிடக்கிறதெல்லாம் பறக்க எடுத்து விட்டு ரொம்ப கொஞ்சமாக இருக்கிற மாதிரி கைட்டு கிண்டி விட்டுருந்தாங்க. மழையில் நினைஞ்சா
வச்சு இவ்வளோ பேர் பாடுபட்டு பெருசுன்னு விளாண்டுறாங்க. சரி சரி சரி. கொஞ்சம் நைட்டில் கவனமாக இருக்கணும். ம். காலையில் அந்த மரத்தை எடுத்து இங்கிட்டே போட்டுருவேன். இங்கிட்டு போட்டுருதேன். ஆ. இவ்வளோ தூரம் வேலை செஞ்சுருக்குது. மழை பெய்யாமல் இருக்கணும். இன்றைக்கி வந்து மழை பெஞ்சிச்சின்னா இவ்வளோ தூரம் செஞ்ச பனி அனைத்துமே வீணாயிடும். அதான் அவங்க சொல்கிறாங்க. நெல் நனைஞ்சிச்சின்னா ஒன்றுத்துக்கும் ஆகாது. இதெல்லாம் விவசாயிகளோட நிலமை. இந்த நிலமை நமக்கும் வராதுன்னு நம்புகிறோம். இயற்கையை வேண்டிக்குவோம். இயற்கை நமக்கு இதுவரைக்கும் துணை இருக்க தான் செய்யுது. எப்பயும் துணை இருக்கும்னு நம்புகிறோம். காலையில் வெயிலில் காயுங்களா? ம். கிண்டி விட்டு சரி சரி. பருவத்தை பார்த்துக்கிறீங்களா? ம். பருவமாக தெரியுங்களா? எங்கள் மாமிட்ட காட்டிக்கிறேன். காட்டிட்டு அள்ளிடுங்க. ஆ நறுங்க விட்டாதீங்க. சரி. அதிகமாக காய்ஞ்சிச்சின்னா நொறுங்கிடும். வெயிலில் கிடந்துச்சுன்னா நிழலில் கூட காஞ்சிக்கலாம். வெயிலில் கிடந்துச்சுன்னா நொறுங்கிடும். இரவு பனிப்பொழிவில் கொஞ்சம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லது. அதனால் இன்றைக்கி இரவு அப்படியே போட்டுருதோம். நாளைக்கு காலையில் தான் அள்ள போகிறோம். காலையில் ஒரு 7 மணிக்கு போல் அள்ள போகிறோம். அது வரைக்கும் இது இப்படியே கிடக்கும். மழை வந்துடக்கூடாது. அதுதான் நம்ம முக்கியமான ஒரு இது. மழை வந்துச்சுன்னா இவ்வளோ தூரம் நம்ம பாடுபட்டெல்லாம் வீணாயிடும்னு சொல்கிறாங்க. இயற்கையை வேண்டுறோம். மழை வராதுன்னு நம்புகிறோம். இன்றைக்கி ஒரு நாள் தூறல் கூட, சிறு தூறல் கூட இருக்கக்கூடாது. நம்புவோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நன்றி.